This is Behind Woods by Priya Kumare with the one and only Vijay Antony அவர்கள். பயப்பிரியா குமார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த ஷோவில் நானும் குமார் தான், இவரும் குமார் தான், நீங்களும் குமார் தான். மக்கள் மனசில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறது தான் எங்கள் வேலை. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஜய் ஆண்டனி அப்படின்றவங்க வந்து ஒரு செம்ம மாசாக வந்துட்டு டைட்டில் இருக்கட்டும், செம்மையாக ட்ரெண்டாவது படலாம், அவர் ரொம்ப பிஸியாகிடுவார். அப்போ விஜய் ஆண்டனி அப்படின்ற ஒரு மியூசிக் கம்போசரை மறந்துடுவோமா குமார்? 100%. டக்குன்னு சொல்லிட்டீங்களே குமார், உண்மைதான். மறக்கணுன்றது தான் என்னோட கோல். நாங்கள் எதிர்பார்க்காத பதில். அடுத்து இனிஷியலாக சொல்லியிருந்தீங்க யமன் வந்து முன்னாடியே பேசப்பட்ட கதை, அப்போது வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைன்னு தோணுச்சு இந்த படத்துக்கு, அதனால தான் இந்த படத்தை அப்போ எடுக்கல. இல்லை அது ஆக்சுவலாக நானே டேரக்டர் சொன்னேன், அந்த ஹீரோ போய் பாருங்கன்னு ஒரு ஹீரோ பேர் சொல்லி நான் அப்ரோச் பண்ண சொன்னேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து அமரகாவியம் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டர் பிளான் பண்ணால் அமரகாவியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு வர டைமுக்குள்ளே எனக்கு வந்து சலீம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் போய்ட்டு இருந்துச்சு. உங்களை வச்சு ஐ திங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ன்றதுனால எனக்கே கொஞ்சம் அதிகமாக பட்டுச்சு இந்த யமன் பண்ணும்போது. பட் பண்ணிடலாம், மியூசிக் ஆர்ஆர்லாம் பண்ணி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. யமன் ரிலீஸ் ஆகும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்ற டவுட் இருக்கா குமார்? நான் தான் ஆடியன்ஸ். ஒன் வேர்ட் ஆன்சர்லேயே பதில் சொன்னால் எப்படிப்பா? சைத்தான் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு மாஸ் எலமெண்ட் இருந்துச்சு, அப்படியே சுருட்லாம் பற்ற வைக்கிறது, அப்படியே ஒரு கெத்தாக இருந்துச்சு. இந்த படத்தில் யமன் அப்படின்ற பார்க்கும்போது ஒரு அரசியல் சார்ந்த படம், ஒரு மாஸ் எலமெண்ட் கன்ஃபார்மாக இருக்கும். அப்படி இருக்கும்போது யூஸ்வலான ஒரு ஹீரோவாகவே மாறிடுவார் குமார் அப்படின்னு பயமாக இருக்கு குமார். மாறினாலும் நல்ல படம்லாம் ஓடுற படம் தான் எடுப்பேன். சூப்பர். அண்ட் அடுத்து இனிஷியல் ஸ்டேஜஸில் விஜய் ஆண்டனி அப்படின்றவர் வந்து ஒரு புதுமுக நாயகன், அவருக்கு வந்து ப்ரெஷர் கிடையாது, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் போக போக உங்கள் மேலே எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா அந்த ப்ரெஷர் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை, ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வரைக்கும் எனக்காக தான் படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னை திருப்திப்படுத்துகிறோம், என்னோடய வாழ்க்கையை வாழணும், குவாலிட்டியாக பண்ணணும்னு ஆர்வமாவோடையும் சந்தோஷத்தோடையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிச்சைக்காரன் பண்ண பார்த்துட்டோம், இனிமேல் வந்து அந்த மக்கள் வந்து அம்மா சென்டிமெண்ட்டில் படம் ஓட வச்சுட்டாங்க, அடுத்த படம் அப்பா சென்டிமெண்ட்டில் பண்ணலாம், அடுத்து அனந்தரி சென்டிமெண்ட்டில் பண்ணலாம், அப்படியே ஒரு சீரியஸ் அப்படி ஒரு சீரியஸ்லாம் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு டக்குன்னு சைத்தான் தான் பண்ணுறேன், அடுத்து யமன் தான் பண்ணுறேன், அரசியல் ரீதி பண்ணுறேன். ஸோ இப்படிலாம் பண்ணணும்னு மைண்டில் ஸ்கெட்சே கிடையாது. ஆக்சுவலாக லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம போகிற போக்கில் இருக்குது, அதெல்லாம் அப்படி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அது அந்தந்த விஷயங்களுக்கு அந்தந்த உருவம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருக்கேன். இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால பயந்துட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு நம்மளால இல்லை. எனக்கு அந்தந்த வேலைக்கு சின்சியராக இருக்கேன், அவ்வளோதான். கருத்து குமார். தொடர்ந்து அடுத்த கேள்வி கேட்டலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன், ஏன்னா இந்த கேள்வி வந்து அது அப்படி விட்ட ஒரு கேள்வி, தப்பிச்சுக்கிறாரு நம்மளால. இப்போ வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு அப் இருக்கும், ஒரு டவுன் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்படி பண்ணிட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் மூவிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சடனாக அப்படி ஒரு டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்னைக்காவது மியூசிக் டைரக்டராகவே போயிடுவோமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா குமார்? நான் எழுதி தரேன், பிஹைண்ட் வுட்ஸ் டவுனே இருக்காது. டவுனே இருக்காது. இல்லை, நம்பிக்கிட்டா நடந்துடும். நடக்கலைன்னா நீங்கள் நம்பலன்னு தான் ரிசல்ட். அப்படிங்க சப்போஸ் நான் நம்பினேன் நடக்கலைன்னா நீங்கள் நம்பலன்னு நான் திருப்பி சொல்லுவேன். நான் ஆக்சுவலி நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது குமார். நீங்கள் யோசிச்சு பார்த்தா புரியும் குமார், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இவர் நம்புனீங்கன்னா நடந்துடும், நீங்கள் நடக்கலைன்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், நீங்கள் முழுசாக நம்பலை. இதில் நம்ம பிச்சைக்காரனோட டைலாக் உண்டு, நம்பிக்கையோட பலமே முழுசாக நம்புறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ரொம்ப சோகமான இடத்துல அவன் சொல்லுவான். நாளைக்கு அம்மா சாப்பிட போகிறாங்க, வந்துடுறா, இன்னும் ஒரு 1 hour டெய்லியில் நீங்கள் இருந்தால் போகும்போது நம்பிக்கையோட பலமே முழுசாக நம்புறது தான், இப்போ நடக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவான் ஒருத்தன். அது மாதிரி குமார், நீங்கள் நம்புங்க குமார் உங்களை. அடுத்து யமன் வந்து ஒரு அரசியல் சாயல் உள்ள ஒரு படம், இது எடுக்க ஆரம்பிக்கும் போது ஓகே, பட் இப்போ இருக்க கரண்ட் தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் சினாரியோ பார்த்த பிறகு இப்போ ரிலீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிங்களா குமார்? கரெக்டாக நம்ம வந்து ஒரு படத்தை வேலை பண்ணுறோம், கரெக்டாக டிமானிட்டைசேஷன் பண்ணுறாங்க, அவங்க படத்தை பார்த்து மோடி பண்ணிட்டாருன்றாங்க, என்னமோ நமக்கு சிங்க் இருக்கு குமார், ஏதோ நடக்குது நம்மளை சுற்றி. அதாவது இங்கே ஸ்கிரிப்டை வச்சு தான் அங்கே ஸ்கிரிப்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கரெக்டான டைமிங்கில் டீசர் ரிலீஸ் பண்ணி குமார். அதுதான் என்னன்னா, அது வந்து இந்த படத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு டேரக்டருக்கு. இந்த விஷயம்லாம் தெரியாது, அதுதான் குமார் கேட்டேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்கிரிப்ட் பயன் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வேலையை முடிச்சு அப்போ அடுத்த படம் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகணும்ல, இதை கையில் வச்சிருந்தா ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியாது இல்லையா, அண்ணாதுரை ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகணும். ஸோ அதனால் இதை முடிச்சிருவோமே, ரிலீஸ் பண்ணிடுவோம் வச்சுருக்கோமே. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து பாகுபலி ரிலீஸ் ஆகுது, பெரிய பெரிய படங்கள் வருது. ஸோ இப்போவே முடிச்சிடலாம், கையில் வச்சு என்ன செய்ய போகிறோம் சும்மா ரூமில். சூப்பர். நம்ம குமார் பார்க்கட்டுமே, என்ன சொல்கிறீங்க? நம்மளதான். ஒவ்வொரு படமும் வித்தியாசங்கள் இருக்கும்போது மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்றது வந்து ஒரு ஈகராக வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 ஷோ போன பிறகு அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம், இந்த படம் ஓகே
நல்லது, நல்ல ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா? இன்னொருத்தருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே வந்து உங்களோட வாழ்க்கையோட ப்ரெசென்ட் நிம்மதி போயிடும். நாளைக்கு மக்கள் என்ன ரிசீவ் பண்ண போகிறாங்க, மக்கள் ஒத்துப்பாங்களா, மக்கள் மாட்டாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இன்றைக்கே நீங்கள் வேலையை விட்டு போயிடலாம். அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண பண்ணிட்டுருப்பீங்க? நீங்கள் மக்களே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்ல புரியுதா, உங்கள் படைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு எப்போ வருதோ அன்றைக்கே நீங்கள் கிரியேட்டர் கிடையாது. ஆக்சுவலாக நான் பண்ணுறதை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா நீங்கள் ரசிக்கிறதுக்கு மக்களும் ரசிப்பான்றீங்க நம்பிக்கையோடு தான் பண்ணணும். அப்படி தான் நான் பண்ணுறேன். இன்றைக்கும் வந்து சில காரணங்களால் சைத்தான் வந்து பெருசாக போகலன்னு சொன்னால் எல்லார்ட்டையும் நான் உறக்க சொல்லுவேன். படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள் வந்து நம்ம முதலமைச்சர் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து 8வது நாளில் வர்தா புயல். ஸோ சைத்தானுக்கும் ஒரு கலர் இருக்குது, அதுக்கும் ஒரு கதை தான், வெரைட்டின்னு சொல்லுவேன். ஸோ மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற டவுட்டே கிடையாது. ஏன்னா நான் மக்கள் தான், எனக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸ்னீக் பீக் விடுறோம், செம்மையாக ட்ரெண்ட் ஆகுது, டைட்டில் வைக்கிறோம், அது ஒரு வைரல் ஆகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பெரிய ஹீரோக்கெல்லாம் பார்த்துட்டு போட்டியாக வந்துடுவாங்க போலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துருக்கீங்களா குமார்? குமார்கிட்ட கேளுங்களேன். எந்த குமார்கிட்ட? பெரிய ஹீரோ குமார்கிட்ட கேட்டுருக்கோமே. பெரிய ஹீரோஸ்க்குலாம் பயப்படுற மாதிரி நான் வேற ஒரு தனி ட்ராக்ல போகிறேன். குமார் இது கிளாஷ் ஆகுது, இதுலேயும் கிளாஷ் ஆகுது. நம்ம வந்து தனியாக போவோம், கவலைப்படாங்க. சிங்கிளாக அடிப்போம், அடிப்போம்னு சொல்ல குமார், படம் பண்ணுவோம். விஜய் ஆண்டனி இப்போதைக்கு ஹேஸ் நோ ஹேட்டர்ஸ். எல்லாம் வராங்க, படம் பார்க்குறாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகிறாங்க. பட் வளர்ச்சி இருக்க இருக்க எல்லாருக்குமே 2 சாரார் வருது, இயல்பு. ஸோ அவங்கள சம்பாதிச்சவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்காக்கும். எனக்கு இந்த படம் பண்ணுற குமார் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஒரு சாரர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் எனக்கு கிடையாது. அது வளராதுன்னு தான் நினைக்கிறேன் குமார். ஆக்சுவலாக ஃப்யூச்சரில் கூட எதுக்கு என்ன ஹேட் பண்ணணும்? நான் பெரிய நடிகன்னு எங்கேயும் சொல்லு, நான் பெரிய ஆளுன்னு சொல்ல, நான் ரொம்ப நல்லவனும் வெளியே சொல்ல, நான் எதுவுமே சொல்லு குமார். நான் உங்களை ஒருத்தன் தான் சொல்கிறேன். நான் பாட்டுக்கு ஓரத்தில் போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நீங்கள் தான் ஹேட் பண்ணணும். சொல்லுது புரியுதா? சாதாரண ஆள் குமார் நம்ம. எதுக்கு நீங்கள் ஹேட் பண்ணுறீங்க குமார்? அதாவது அந்த அரசியல் படம் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த இன்டர்வியூலேயே அரசியல் இன்டர்வியூவா? அரசியல் இன்டர்வியூ ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். செம்ம சூப்பராக ஸ்போர்ட்டிவாக கேட்டு கொஸ்டின்லாம் அப்படியே ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க. பேசிக்கலி எங்கள் வேலை ஈஸியாக கிடையாது, நாங்கள் சீக்கிரமாக வெளியே போனோம். அதானே? அதே தான் முடிஞ்சிருச்சா குமார்? டன் குமார், வேற லெவல். அண்ணாதுரைக்கு செய்வோம் குமார். செய்யறத முடிவு பண்ணிட்டீங்க, யோசிச்சு பாருங்க குமார். தேங்க்யூ குமார். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.